அன்பு தமிழ் மக்களே வணக்கம். கண்ணு கெட்ட பிறகு பாலஸ்தீன நாட்டுக்காரன் ஒருத்தனுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு தோணியிருக்கு. அவன் ஊரை காலி பண்ணிக்கிட்டு கத்தாரில் போய் சேஃபாக இருந்துக்கிட்டு இப்படி தைரியமாக சொல்லுறான். அவன் பெயர் மௌசா அபு மார்சூக். அவன் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தின் ஒரு ஹாஃப் பாயில்டு தலைவன். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி காசா அழியும்னு தெரிஞ்சிருந்தா அக்டோபர் 7ஆம் தேதி நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தியே இருக்க மாட்டோம். நான் அதை போய் தடுத்து நிறுத்தி இருப்பேன். கஷ்டப்பட்டு கட்டமைத்த காசா நகரம் அழிஞ்சு போச்சேன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இவர் தான் காசா காயலாங்கடா நிறுவனத்தின் பொலிட் பியூரோ சீனியர் உறுப்பினர். டாய்லெட்டில் முக்கிய தலைமை எல்லாம் இவர் தான். ஏன்டா நீங்கள் எல்லாம் சோறு தானே தின்றீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு அறிவு இருந்திருந்தால் 1948 தனி நாடு கிடச்சப்பவே பொத்திக்கிட்டு போயிருந்தா இந்நேரம் நீங்கள் ஒப்பக் நாடுகளின் கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பீங்க, கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி 5க்கும் 10க்கும் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு கோமினி தாத்தா வீட்டு திண்ணையில் போய் பழிக்கடையாக படுத்து கிடந்து இருக்க மாட்டீங்க. அவரும் ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா என்று சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார். விதித்தது தானே விதைக்க முடியும். ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இப்படி அட்டாக் பண்ண போகிறது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. சொன்னால் நம்புங்க. தெரிஞ்சிருந்தா நான் நெடுஞ்சான் கடையா கீழே விழுந்து அவனுக்கு காலை பிடிச்சி கெஞ்சி தடுத்து நிறுத்தியிருப்பேன். தெரியுமா? நீ தடுத்து நிறுத்தியிருப்ப. அதை நாங்கள் இப்போ நம்பணும். உனக்கு அந்த விஷயம் முன்னக்கூட்டியே தெரியலைன்னா நீ எதுக்கு பொலிட் பியூரோ மெம்பர்னு சொல்லிக்கிட்டு உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்க? நாட்டுக்கிட்டு சாக வேண்டியதானையா? பேசாமல் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்துடு. அதுக்குள்ள தகுதியெல்லாம் உனக்கு இருக்குது. எங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஹமாஸ் இன்னமும் அழியாமல் இருப்பதே எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஆனால் இஸ்ரேலைத்தான் எங்களால் வெல்ல முடியல அப்படின்னு ஒன்று ஆத்தாமையை உறக்க சொல்லி புலம்பி இருக்கிற. ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று நீ சொன்னதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்காக நாங்கள் உன்னை பாராட்டுகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா ஐயா? அதெல்லாம் நடக்கிற கதையா? உங்கள் அல்லா அதுக்கு ஒத்துக்குப்பாரா? உங்கள் ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டு தக்காளி சட்னி அதில் அடைக்கணும். அதெல்லாம் உங்கள் மதத்துக்காரங்களுக்கு ஒத்து வராது கண்ணு. வீணா அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. நாங்கள் எத்தனையோ நாட்டில் உங்கள் மதத்துக்காரங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரியாக தான் நீங்கள் செயல்படுறீங்க. எந்த நாடும் நிம்மதியாக இல்லையே. உங்களுக்கு ஜனநாயக நடைமுறை அரசியல் எல்லாம் ஒத்து வராதியா. சொன்னால் கேளுங்க. கூலிப்படையாக செயல்பட தான் நீங்கள் எல்லாம் லாயக்கு. வெடிகுண்ட இடுப்புக்கு கீழே கட்டிக்கிட்டு அலைகிற கேஸு நீங்கள். வீணாக கற்பனையை வளர்த்துக்கிட்டு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு இந்த மாதிரி பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. அல் ஜசீரா டிவிக்கு வேண்டுமானா பேட்டி கொடுங்க. அந்த டிவியை தான் உங்கள் ஆளுங்களை தவிர வேறு எவனும் பார்க்க மாட்டான். எந்த நாட்டு பிரச்சனையானாலும் நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வந்து பேசி தீர்த்து போடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த டேபிளில் ஆடு கோழி மனிதனை அறுத்து தானே உங்களுக்கு பழக்கம். அதனால தானே தீர்த்து போடலான்னு சொல்கிறீங்களா? அதான் பயமாக இருக்குது உங்கள் கிட்ட வர்றதுக்கே. எனக்கு ஒரு டவுட்டு, அதான் கிளியர் பண்ண இதை கேட்டேன். மார்சூக்கு இப்படி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கும் ஹமாஸ் கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஹமாஸ் முன்னேற்ற கழகம் டெலகிராம் சேனலில் பதில் சொல்லியிருக்கான். இப்போ நல்லா தெளிவாயிடுச்சு இல்லையா? அவங்க நோக்கம் என்னன்னு இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு. இவங்க முகத்தில் கருப்பு துணியை கட்டுறது எதுக்கு? வசமாக சிக்குனா, இஸ்ரேலுக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா நான் அவன் இல்லை என்ன தப்பிச்சு ஓடுறதுக்கு தான். கொள்கையாவது பிடிப்பாவது விடுதலையாவது வெங்காயமாவது. இஸ்ரேல் மறுபடியும் காசாவை கையில் எடுத்து ஆளுவதற்கு தயாராகிவிட்டது. உங்களுக்கு தான் அந்த கோமண துணி போல் இருக்கிற நாடாளம் தெரியவில்லையே, அதுக்குள்ள தகுதி இன்னும் வரலையே. ஈரான் கிழவனை உங்கள் நாட்டு பிரதமராக நீங்கள் ஏற்றுக்கிட்டா இப்படித்தான் உங்களுக்கு வாழ்க்கை அமையும், சுக ஜீவிதம் கிடைக்கும். அப்புறம் நாடு எப்படி விளங்கும்? விளங்காதவரை தலைவனாக வச்சா எப்படி விளங்கும்? பதில் சொல்லுப்பா. இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் பெசாலேல் ஸ்மாட்ரிச்
எங்களுக்கு மிலிட்ரி சீஃப் இயல் சமீர் இனி காசாவை ஆளப்போகிறார். அவரைத்தான் நாங்கள் காசா பகுதியை ஆளுவதற்கு நியமிக்கப் போகிறோம். அதற்கான தீர்மானத்தை பிப்ரவரி 24 அன்று ட்ரம்புடன் நடத்திய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. அனைத்து பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலிய குடியுரிமை வழங்கப்படும். இஸ்ரேலிய ஆதார் அட்டை வழங்கப்படும். விருப்பமில்லை என்றால் இஸ்ரேலிய சிட்டிசன்ஷிப்புக்கு பதில் அகதிகள் ஷிப்பில் இடம் கிடைக்கும். நாடு கடத்தப்படுவீர்கள். இந்த முடிவு எடுக்கப்படும் வரை கைதிகளை ஜெயிலில் இருந்து விடுவிப்பதை நாங்கள் தான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தோம். ஆதார் அட்டையை எதிர்த்தவன் எல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையை தான் கேட்குறான். அது தெரியுமா? பிணைய கைதிகளை அழைத்து வரும்போதே மேடை ஏறியதும் என் மண்டையில் முத்தமிட்டு நாங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி போராளி என்று காட்ட வேண்டும் என்று கூறித்தானே அழைத்து வந்தீர்கள். வேறு வழி இல்லாமல் அவனும் உங்கள் மண்டையை முத்தமிட்டான். வீட்டுக்கு போனது அவன் முதல் வேலையாக வாயை டட்டால் சோப்பு போட்டு கழுவுனது உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நேத்தன்யாகுவுக்கு அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் கிடையாது. போரை தொடர்ந்து நடத்தணும், நிறைய ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி பண்ணணும் என்ற எண்ணம் தான் உள்ளது. இஸ்ரேலியனை மீட்க வேண்டும் என்ற ஆர்வம் துளியும் இல்லை என்று கூறுகிறார் இந்த அதிமேதாவி மூசா அபு மர்சூக். எல்லா பிணைய கைதிகளையும் நீங்களே வைத்து சோறு போட வேண்டியதுதானே ஐயா? எதுக்கு 6, 4, 8, 5ன்னு வெளியே விட்டுக்கிட்டே இருக்கீங்க? காசாவில் சீஸ் ஃபயரு, வெஸ்ட் பேங்கில் மெர்கோவா ஃபயரு அப்படின்னு ஒரே சமயத்தில் ரெண்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காசா மக்களுக்கு வெடிகுண்டை தவிர 4 அணா மதிப்புள்ள ஏதாவது ஒரு பொருளை செய்யவாது தெரியுமா? பிளம்பர் வேலை தெரியாதும்மா. ஏவுகணைக்கு இரும்பு குழாயை அறுத்து கொடுக்க தெரியும். ஒரு தீப்பெட்டி செய்ய தெரியாது, ஆனால் இஸ்ரேலியன் வீட்டை தீயிட்டு கொளுத்த தெரியும். செல்ஃபோனை ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனால் இஸ்ரேலியன் கண்டுபிடிச்ச செல்ஃபோனை வச்சு பஸ்ஸில் உள்ள வெடிகுண்டை வெடிக்க வைக்க தெரியும். இஸ்ரேலிய வீட்டில் இளவு விழுந்தா அதை பார்த்து ரசிக்க தெரியும். அதுவே உன் வீட்டில் இளவு விழுந்தா அதை காட்டி உலக நாடுகளுடன் வசூல் பண்ண தெரியும். இதை தவிர உங்களுக்கு என்னையா தெரியும்? உன் லட்சணம் தெரிஞ்சதுனால தான் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இந்த பிள்ளைப்பூச்சியை தத்தெடுக்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஹமாஸின் லட்சியம்தான் என்ன? அவர்கள் மேடையில் அவர்களே கூறியது இதுதான். ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு இஸ்லாமிக் ஸ்டேட் ஒன்றை நிறுவி அதற்கு பாலஸ்தீனம் என்று பெயரிட வேண்டும். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே யூதர்களுக்கு இருக்கப்படாது. யூதர்கள் என்ற மனிதர்கள் இந்த உலகில் வாழ தகுதியில்லாத மனிதர்கள். இதைத்தான் அவர்கள் ஓப்பனாக மேடைகளில் சொல்லுகிறார்கள். இதிலிருந்தே ஹமாசுகளின் உயர்ந்த நோக்கங்கள் நமக்கு தெரிகின்றதல்லவா? ஹமாசுகள் செய்த அட்ராசிட்டிஸ்களை பார்த்துவிட்டு இனி இஸ்ரேல் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. ஹமாசுகள் ஒன்றும் மகாத்மா காந்திகள் அல்ல, அவர்கள் வெறும் திருமுருகன் காந்திகள் தான். கால் தூசுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள் தான். அது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அவர்களை அழிக்காமல் இஸ்ரேலியர்களும் ஓய மாட்டார்கள். ஹமாசுகளும் சும்மா இருப்பார்களா? அவர்களும் அப்பாவி இஸ்ரேலியர்களை கொன்றுவிட்டு ஐயையோ கொல்றாண்டா போன்னு கூப்பாடு போடுவான். ஆக காசாவில் சாவு எண்ணிக்கை மேலும் அதிகமாகும். ஹமாசுகள் முற்றிலுமாக அழிந்த பிறகு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய குடியுரிமையை கேட்டு விண்ணப்பிப்பார்கள். அது மட்டும் இப்போ உறுதியாக தெரிகிறது. காசாவை மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத பூமியாக மாற்றிய பெருமை இந்த ஹமாஸினுடைய சாதனை. இனி குடியிருக்க இடம் இல்லாமல் இஸ்ரேலுக்குள் போய் தான் டென்ட் போடணும். அப்போ தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டபடி காசாவை சீரமைக்க முடியும். இன்னொரு துபாயை அங்கு உருவாக்க முடியும். 1200 இஸ்ரேலியர்களையும் 40 பிணைய கைதிகளையும் கொன்று போட்டு விட்டதால் உங்கள் பாலஸ்தீன பிரச்சனை தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டிருந்தால் நீங்கள் செய்த கொலைகளை இந்த உலகமே பாராட்டி இருக்கும். நியூட்டன் தேர்ட் லாவை ப்ரூவ் பண்ண உங்களுக்கு வேற வழியே கிடைக்கலையா? இஸ்ரேல்கிட்ட வந்து தான் அதை நொட்டணுமா? பலதார பாலஸ்தீனர்களுக்கு குழந்தைகள் சாவது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் இஸ்ரேலியர்களுக்கு அப்படி இல்லை. ஒரே மனைவியுடன் உண்மையாக வாழ்பவர்கள். அவர்களுக்கு தங்கள் குழந்தைகள் வைரங்கள். இதுதான் உங்கள் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். சீஸ்ஃபயர் தொடர வேண்டும் என்று இப்போ ஏன் வந்து கதறுகிறீர்கள்? உங்கள் லட்சியமான பாலஸ்தீனத்துக்கு தொடர்ந்து போராட வேண்டியது தானே.
அப்போ தானே இஸ்லாம் உங்களுக்கு என்ன கற்று தந்தது என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். மாஸ் பரியல் பண்ண வேண்டியது வரும் என்று முன்பே தெரிந்து கொண்டிருந்தால் மாஸ் மர்டரை நீ பண்ணி இருந்திருக்க மாட்டாய். அதை உணர்ந்து கொண்டால் நீயும் ஒரு இஸ்ரேலியனே. நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.